ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலான ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம கிச்சடி செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் நான் 1 கப் அளவு ரவை எடுத்துருக்குறேங்க. இந்த ரவையை நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிடலாம். ஏன் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம்னா, ரோஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கிச்சடி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா சீக்கிரமாகவும் குக் ஆகுங்க. பாருங்கள், இப்போ ரவை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பும் உளுந்துமே ரெண்டுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் முந்திரி பருப்பு ஒரு 2-3 முந்திரி பருப்பு எடுத்து உடச்சி போட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நமக்கு ஃப்ரை ஆகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் தக்காளி ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாங்க. இதோட நான் 2 பச்சை மிளகாவை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணுறோம். இதோட நான் என்ன பண்ணியிருக்கேன், கேரட் அண்டு பீன்ஸ் நறுக்கியிருக்காங்க. ஒரு 2 கேரட்டு, அது மாதிரி பீன்ஸ் ஒரு 6-7 பீன்ஸ் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துருங்க. இப்போ நம்ம எல்லாமே இதோட சேர்க்குறதுனால நமக்கு எல்லாமே குக் ஆயிரும். உங்களுக்கு தக்காளிலாம் வதங்கணும், அதுக்கப்புறம் இது பண்ணணும்னு தேவையில்லை, காய்கறி சேர்க்கணும். நீங்கள் இதோடு எல்லாத்தையும் சேர்த்தாலே நமக்கு காய்கறி எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் தான் அப்படியே நம்ம வதக்க போகிறோம். அதனால தக்காளியும் உங்களுக்கு ஈஸியாகவே மசிஞ்சிரும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது ஃபுல்லாகவே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை அப்படியே வச்சிடலாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். நமக்கு காய்கறிலாம் ஓரளவு நல்லாவே குக் ஆயிருச்சு. இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் போல் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு கலர் வேணும், கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும், நல்லாயிருக்கும் கிச்சடி. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாங்க. நம்ம 1 கப் அளவு ரவை ஆட் பண்ணியிருக்கோம், அதில் 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காய்கறிலாம் சேர்த்துருக்கனால நான் கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாமே சேர்த்து ஒரு டம்ளரில் அளந்து வச்சுக்குங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு இது நமக்கு ஒரு கொதி வரணும். வந்த பிறகு இதில் நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொட்டிட்டு கிளறிட்டே இருங்க. இது மாதிரி ஃபுல்லாகவே கிளறிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இது நல்லாவே கிளறிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ரவை எப்போவுமே தண்ணியை நல்லாவே அப்சர்வ் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம தண்ணி கூடுதலாகவே ஊற்றுறோம். இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் இப்போயே உப்பு சேர்த்துருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு. பார்த்திங்களா, தண்ணியில் நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கிடுச்சு. இப்போ கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்ட்னஸாகவும் இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ ரவை ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு அருமையான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.